ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இதில் ஒரு சிம்பிள் மாடல் ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த பார்டர் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஒரு பட்டி டிசைன் தான் பண்ண போகிறேன், பைப்பிங் ப்ளவுஸு. அதனால் நான் இப்போ சிங்கிள் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பைப்பிங்க்கான கிளாத்லாம் கிராஸ் பீஸெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் சைட்லேயும் ஜாயின் பண்ணுவாங்க, நான் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் தாராளமாக இதே மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். முடிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு தின்னான கர்ட் பைப்பிங் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நம்ம சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக ஃபூட்டரோட அந்த த்ரெட்டு முடிகிற இடத்துல கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு பைப்பிங் நல்லா தின்னாக கிடைக்கும். அப்புறம் நான் லைனிங்கில் வந்து நெக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட மெஷர்மெண்ட் படி நான் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் நெக் லைனில் வச்சு அந்த பைப்பிங்கை வச்சு கரெக்டாக அந்த ஃபூட்டரோட எண்ட்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். பைப்பிங் தைக்கும் போது எப்போவுமே பொறுமையாக ஸ்லோவாகவே பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். நான் இப்போ முடிச்சிட்டேன். நான் இப்போ ப்ளவுஸோட மெயின் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பின்னெல்லாம் குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா கிளாத் ரொம்ப விலகிட்டே இருக்குது, அதனால் பின்லாம் குத்திட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு கரெக்டாக ஒரு அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன். இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் கிளாத் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அங்கங்கே நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். முக்கியமாக இந்த கர்வாக இருக்க இடத்துலலாம் கம்பல்சரி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கர்வ் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் முக்கியமாக நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் திரும்பும் போது நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பைப்பிங் நல்லா சின்னதாக வந்திருக்கு. இப்போ அந்த பைப்பிங் அப்படியே திருப்பிட்டு அந்த ஓரத்துலேயே எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்கிறேன். கரெக்டாக பைப்பிங்கும் அந்த கிளாத்தும் மீட் பண்ணுற இடையில உங்களோட ஸ்டிச் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அது பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வரும். நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அந்த இடையில பட்டி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்டர் கிளாத்தை ஒரு 9 இன்ச்சு எடுத்துருக்கேன் லென்த்து. வித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்தால் போதும். அதை நான் வந்து லைனிங்கில் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு வித்து ஒரு 9 இன்ச்சுக்கு லென்த்தும் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து. இப்போ நான் 2 கார்னர்லேயும் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும் கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே 1/4 இன்ச்சில் நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த கிளாத் கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது. நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோடனே உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ நான் இந்த கிளாத்தை அப்படியே பார்டர் மேலே திருப்பி வச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல 1/4 இன்ச்சு, அதே இடத்துல இன்னொரு தையல் அந்த கார்டுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பிங் கார்டு பக்கத்துலேயே நெருக்கமாக போட்டிங்கன்னா பைப்பிங் உங்களுக்கு நல்லா தின்னாக கிடைக்கும். முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே உள்ளே டர்ன் பண்ணி திருப்ப போகிறேன். லூப் டர்னர் விட்டு நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். எடுத்தோடனே எனக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த பைப்பிங் ஓட்டவே இன்னொரு தையல் போடுறது மூலயமா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். அதனால் அது மேலே இன்னொரு தையல் 2 சைடும் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸு நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். இதில் இந்த சென்டராக இந்த நம்ம நாட்டெல்லாம் கட்டுறதுக்கு பதிலாக இந்த பட்டி நம்ம வைக்கிறோம். ஒரு சில பேருக்கு இந்த நாட் கட்டுறதுலாம் பிடிக்காது, அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் நெக்கு எவ்வளோ அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு வச்சுட்டு பின் குத்திட்டு அந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு இப்போ கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வச்சு பாருங்கள், எப்படி கரெக்டாக வருதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதான் நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் லுக். நல்லா நீட்டாக வந்திருக்கு. அயர்ன் பண்ணிவிட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.